ஊருக்கு 3 மணிக்கு தண்ணி வராது. அப்போ யானை பிடிங்கிறது. உங்கள் ஊரில் தண்ணி நின்றுச்சுன்னா யானை பிடிக்கும். யானை இருக்கும் பார்த்து போங்கங்கிறாங்க. 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நடக்கிறதுக்கு. இப்போ தான் ஒரு விதமான பயம் ஆரம்பிக்க போகுது. பயங்கரமான காடு. சத்தத்தை கேளுங்க. இந்த சத்தமே நம்ம மனசை ஒரு விதமான பயத்துக்குள்ளே கொண்டு வந்துடுது. முதுகு சொரிஞ்ச இடம் யானை. ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவுக்கான மீடியம் சைஸ் யானை தான். அதுங்க எப்படி இருக்காங்கன்னு. இன்னும் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரியான வாழ்க்கை தான் இன்ன வரைக்குமே வாழ்ந்துட்டுருக்குங்க. பல கிராமங்கள் வாழ்க்கை தரம் மாறி, ரோடு வந்ததுக்கப்புறம் வீடுகள் மாறி, அவங்களுடைய விவசாயம் மாறி, அவங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து ஓரளவுக்கு நம்ம மாதிரியே அவங்களுடைய சேஃப்டி, வாழ்க்கை தரம் எல்லாமே மேம்பட்டு வந்துட்டுருக்கிற நேரத்தில் இன்னும் இந்த கிராமம் மேம்பட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. யானை இடித்து தும்சம்னு வீடு. பாவம். ஏய் வா 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 கீழே வந்துடு. ஏய் ஜமால் பார்க்குற பார்வை சைடில் கீழே வா. வருது உன்னை வான்னு சொன்னால் பேசாமல் வரப்பாரு ஜமால். கீழே வா. வாகப்பனை நோக்கி நமது பயணம். ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கோத்தகிரியில் ஒரு ட்ரைபல் வில்லேஜை கவர் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். போகும்போது இது கீழே நம்ம கொடநாடு போகக்கூடிய அந்த ரூட்டு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது இந்த பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு ஊற்றுலேருந்து தண்ணி வரும் பாருங்க. இதுதான் இங்கே ஹைலைட்டு. எப்போவுமே நான் இங்கே வந்தால் ஒரு வாட்டர் கேன் தண்ணி ஃபில் பண்ணிட்டு போயிடுவேன். என்கிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் கேன் இருக்க தண்ணியை இங்கே ஊற்றிட்டு இங்கே தண்ணி எடுத்துகிட்டு போவேன். தண்ணி இப்படி தான் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோ நேச்சுராக பியூராக ஐஸ் கட்டி மாதிரி மட்டும் இல்லாமல் இனிப்பான தண்ணிங்க. தேனு மாதிரி இருக்கும் தண்ணி. நீங்கள் தேனை குடிச்ச மாதிரி இருக்காரு ஃபீல். தேன் தண்ணி பாருங்க மக்களே. அதாவது நீங்கள் மறக்காமல் இந்த இடத்த ட்ரை பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படி வரும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் ஒரு விசிட் போட்டுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புதூர். ஓகே. ஆமாம், புதூர் அப்படிங்கக்கூடிய அந்த ஏரியாவில் தான் இந்த வாட்டர் சோர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும். அதான் அந்த ஃப்ரீசரில் வச்ச மாதிரி சில்லு ஆகிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் குடிச்சதுலேயே ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு அருமையான தண்ணி தான் நான் பிடிக்க போகிறேன். ஆனால் டேஸ்ட் வைஸில் 100% சொல்கிறேன். நான் டேஸ்ட்டில் இந்த தண்ணியை அடிச்சுக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான தண்ணி. காசு கொடுத்து நீங்கள் வாங்கினா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் தண்ணி இருக்காது. அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பாக இருக்குது தண்ணி. தண்ணியை பிடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு கிராமத்தை பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, இப்போ நம்ம அந்த ட்ரைபல் வில்லேஜ் தேடி போகும்போது ஒரு டீம் உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா TNEB. நம்ம எந்த கிராமத்துக்கு போனாலும் ரோடு இல்லாட்டினாலுமே அந்த மின்சாரத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஈபிக்காரங்க. கடலூருங்களா? இங்கே தங்கி தான் செஞ்சீங்களா? ஆனால் இப்போ நீங்கள் எந்த மாதிரியான கிராமத்துக்குலாம் போயிருக்கீங்களா? நடக்க முடியாத இடத்துக்குலாம் போயிருக்கோம். அப்படியா? அது அவங்களே தருவாங்க. ஆனால் உண்மையாகவே ஆனால் ஒரு டவுட் எப்படின்னா, இப்போ ஆளுகளே போக முடியாதுன்னா அங்கே அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் நீங்கள் எப்படி அந்த வேலையை செஞ்சு தூக்கிட்டு தான் போகிறோம். சொல்கிற தூக்கி தான் கொண்டு போயிருவீங்க. போஸ்ட் எடுத்து சிமெண்ட் போஸ்ட் எடுத்துகிட்டு போக முடியாது. தோலில் தூக்கிட்டு போயிட்டு மலை மேலே 5-6 வீடு தான் இருக்கும். அது தூக்கிட்டு போய் போஸ்ட் டீ கட்டில் இழுத்து போகணும். இந்த டீ செடியில் வச்சு இழுத்துட்டு போகணும். ஓ காலையில் இழுத்துனா மணி 2000. இப்போ வாகப்பனைக்கு மட்டும் ஒரே ஒரு கிராமம் தான் இருக்கா? அதுக்கு தான் இந்த கீழ்வழியில் இறங்கி போகணுமா? இதில் இறங்கி அந்த ரோடு போதா, அதான் அந்த மேலே இப்படி ஏறுதுங்க. அப்படி ஏறி இந்த பூ இருக்கா? ஆமாம், அந்த பூல இருந்து இப்படியே போகும் வழி. ஆமாம், தான் இந்த பக்கம் ரோடு பெரியுது. ஆமாம் ஆமாம், அதான் இந்த மரத்துக்கு பக்கத்தில் ரோடு போகுது பாருங்க. அந்த வழியிலேயே போக வேண்டியது. ஸ்ட்ரைட்டா ரோடு அப்படியே போயிடும். ஓகே. அங்கே தெரியுது பாருங்க. அதான் அந்த மரத்தோட உச்சி, அந்த மலையுடைய மரம். ஓகே. அது கீழே தான். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோத்தகிரியில் வாகப்பனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் இருக்குது அந்த கிராமம். இந்த மலையினுடைய அந்த ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நோக்கி தான் பயணத்தை தொடர போகிறோம். இப்போ நம்ம போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா இதுதாங்க ரூட்டு. நம்ப மாட்டீங்க, இதுதான் அவங்க போகக்கூடிய வழி. இதில் ஒரு அக்காட்ட இப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அங்கே பாருங்கள் நிறைய ரூட்டு பிரியுது, நீங்கள் பிரிஞ்சு மாறி வேறு ரூட்டுக்கு போயிடுவீங்க, அதனால் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கங்கன்னு சொல்லி போட்டு இந்த ரூட்டில் அப்படியே இறங்கி அந்த செடி பாரி ஒரு சோளமாக இருக்குது பார்த்திங்கன்னா, இதை தாண்டி
அந்த ரூட்டில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு அப்படியே ரூட்டு கட் ஆகும். மேலேருந்து சொல்லும்போது சரின்னு இருக்கும். நீங்கள் கீழே போகும்போது தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக போகுமான்னு தெரியல. அப்படியே நடந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும்ப்பா, எப்படிப்பா போவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. வேறு வழி இல்லைங்க, போய் தாங்கணும், அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம பயணம் வந்து இங்கேருந்து தொடரப்போகுது. இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த அழகான இடங்களை ரசிச்சுட்டு இந்த போகக்கூடிய பாதை எப்படி இருக்குங்கிற கஷ்டத்தையும் நம்ம பார்த்துட்டு அந்த கிராம மக்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி இந்த வீடியோ நம்ம அழகான முறையில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டு அப்படியே அழகான முறையில் உட்காந்திங்கன்னு சொன்னால் இந்த இடம் எங்கள் கூடயே நீங்கள் பயணிக்கிற மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து அழகான முறையில் நம்ம வந்து பயணிக்க போகணும். வாயெல்லாம் உளர ஆரம்பிச்சாச்சு. மக்களை வந்து இப்போ நம்ம இதுதான் வந்து இந்த வாகப்பனைக்கு நம்ம போகக்கூடிய ரூட்டு பாருங்கள். இப்படி தான் போகணும். வித்தியாசமாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து கீழே நேராக இறங்கி போயிட்டுருக்கோம். வித்தியாசமான ஒரு காடை நோக்கி வித்தியாசமான பயணத்தில் இதுதான் அந்த ரூட்டு. வாவ், செம்மையாக இருக்குல்ல. வாகப்பனை போகிற ரூட்டு அருமையான ஒரு மேம்பாலத்தோட மிகப்பெரிய ஒரு மரம். வாகப்பனை நோக்கி நமது பயணம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போது இந்த ரூட் வழியில் வந்து மேலே ஏறி போகிறோம். இதே வழி தான். மெட்டுக்கல்ல அந்த வழியில் அதான் ரோடே போகணும். வேகமாக போனாவே 1 மணி நேரம் ஆயிரும். சரி சரி. ஓ சரிக்கா, சரி, நன்றிங்க. சரி சரி, ஓகே. கண்டிப்பாக யானை இருக்கும், பார்த்து போங்கங்கிறாங்க. 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஒரு விதமான பயம் ஆரம்பிக்க போகுது. ஓகே மக்களே, இப்போ வந்து அந்த எஸ்டேட்டோடைய பார்த்துருப்பீங்க, நல்லா பச்சை பசேன்னு செழிப்பாக வந்திருப்போம். இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு கிளைமேட் சேஞ்ச் நம்ம பார்க்கலாம். எல்லாம் மலையெல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து போய் இனி நம்ம போகக்கூடிய ஃபுல்லாக பயங்கரமான வெயிலாக இருக்க போகுது. ஒத்தையடி பாதை மாதிரி இனி வந்து வழி ஆரம்பிக்கும். ரோடு அதோடு முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்க போகுது இந்த கிராமம், என்னென்ன பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அல்லது வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். தம் அடிக்கிற ஸ்மெல் வருது. இங்கே யாரோ இருக்கிறாங்க. அப்போ
அண்ணன் உட்காந்து ஊற்றிட்டு இருக்கா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? வாகப்பணம் தான் வரீங்க? உள்ள எத்தனை கிராமண்ணா? எத்தனை வீடு இருக்குது? 25 வீடு தான். எல்லாம் நடந்து தான் போகணும். பொருள் எல்லாமே தூக்கிட்டு தான். என்ன மக்கள்லாம் இருளதா இல்லை பணம்? எல்லாம் இருளது தான். நம்ம பார்த்த வரைக்கும் இந்த கோத்தகிரி மக்கள் அதிகமாக இருளதாக தான் இருக்காங்க. ஓ மாமரம். உங்கள் வீடு அங்கே தான்? வீடு கீழே வாகப்பணம். வாகப்பணம் தான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ நடக்க முடியாதனால வீடு இங்கே வந்துட்டீங்களா? அங்கே இருக்கோம். ஓ இப்போ உள்ளே போயிட்டு வரீங்களா கிராமத்துக்குள்ளே? ஆமாம், நேற்று போனோம். எதுக்காக? கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஓ விசேஷமாங்க? விசேஷால பூச்சி கொட்டு அப்படி வந்தோம். ஓ இப்போ வந்து பூஜைக்காக அங்கே போயிட்டு மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த வரைக்குமே வந்து வாகப்பணம் தான் இருந்தது. ஊரால் இங்கே தான். ஓ பசங்களுக்கு படிப்பில் எப்படின்னா இங்கே படிக்க வந்து இங்கே படிக்கிறது இல்லை. எதனால படிக்கிறது இல்லை? இவங்க பசங்களா? ஓ இது படிப்பு ரொம்ப தூரங்கிறதுனால எங்கிறத போன மாதிரி அதனால தான் படிப்பு இல்லாமல் இருக்குதுங்களா? அப்புறம் வெளியே கொஞ்சம் போனேன். ஒரு 2-3 பேர் பிள்ளைங்க அங்கே இருக்காங்க. அவர் மாமரத்தில் கொஞ்சம் இருக்காங்க. இங்கே இருந்தாங்க போய் தங்கி படிச்சுக்கிறாங்க. சொந்தக்கார வீட்டில். சொந்தக்கார வீடு தங்கி படிக்கிறாங்க. சொந்தக்கார வீட்டில். ரொம்ப கஷ்டம் தானே? கஷ்டம் தான், நடந்து வர கஷ்டம். ரோடு இல்லாமல் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஊருக்கு. கூட்டராக இருக்கும். இல்லை போக போயிடலாம். மேலே வந்து மேலே வரதான் கஷ்டம். இல்லை விலங்குகள் தொலை எதுவும் இருக்காங்க? யானை தொலை தான் இருக்குது. இப்போ நீங்கள் வரவில் ஏதாவது இருக்கா யானை? இருக்கும். அது கொஞ்சம் தள்ளி இருக்கும். சாயந்தரம்னால வழியிலே தான் இருக்கும். ஒரு சில கிராமங்களில் வந்து இந்த ஐயோ இந்த ஊரா அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன் அங்கே அப்படியே அது என்னமோ நம்மளுக்குள்ளே வந்துடுவாங்க. ரிலாக்ஸ் தானே, ஆதிவாசி தானே, அவங்களுக்கு நடந்து பழக்கம் வந்துடுவீங்க. ஆமாம். தூரம் வந்துட்டோம். எஸ்டேட்டினுடைய எண்டுக்கு வர போகிறோம். அவங்க சொன்ன மாதிரி ஒரு செட்டு இருக்கும். அது பக்கத்தில் காட்டுறமே நினைஞ்சிட்டு இருக்குப்பா. எப்படிவா போவீங்க பார்த்து போங்க அப்படின்னாங்க. காட்டுறமே பிரச்சனைங்க. யானை இருந்தால் தான் ஆபத்துன்னு போய் யானையெல்லாம் சாயந்தரத்துக்கு மேலே இப்போ வழியிலே நிற்கணுங்க. வழி ஃபுல்லாகவே யானை சாணங்கள் தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து அதிகமாக பகல் அதாவது சாயந்தரம் நேரம் ஆச்சுன்னா எக்கச்சக்கமான யானைகள் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. கரடிகள் சிறுத்தைகள்லாம் சால்ட்டு ஆடுகள் அடித்து தூக்கி போகக்கூடிய இடம். ஐயோம்மா அந்த ஒரு காட்டில் நின்றுட்டு இருக்கிற ஸ்டைலு வருங்க. யானை மரத்தில் இருக்கக்கூடிய கிளையை எப்படி பறித்து சாப்பிடுமோ அந்த மாதிரி மரத்து மேலே இருக்கக்கூடிய இலையை பறித்து சாப்பிட்ற அளவுக்கு சைஸு. அது யானையாடா அது? பாவம் பையனுக்கு யானை எது காட்டெருமை எதுன்னு தெரியாமல் இருக்கான். நல்லா பயந்துட்டு ஓடு நம்மளை பார்த்து. அது வரைக்கும் சந்தோஷம். அதோட கலரை பார்த்து யானை நினச்சிட்டேன். ஐயோ இங்கே பாரு. ஐயோ என்னையா எங்களை சுத்து போட்ட காட்டெருமைங்க. அங்கே பாருங்க. ஏய் வா 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 கீழே வந்துரு. ஏய் ஜமால் ஜமால் பார்க்குற பார்வை சரியில் கீழே வா. வருது வருது. உன்னை வான்னு சொன்னால் பேசாமல் வரப்பாரு ஜமால். கீழே வா. இதில் வேறு யானையை பார்ப்போம் நம்ம. யானையை பாருங்க. ஏய் ஜமால் கொஞ்சம் கீழே வா. கண்டென்ட்டுக்காக கண்டென்ட் ஆயிடாத. சுத்து போட்டுருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேலே வந்து ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம போகக்கூடிய வழி கீழே தான் சுற்று போட்டு நிற்கிது. எப்படி போகிறதுன்னு தெரியல. அது கொஞ்சம் நவுந்துருச்சு. ஆனால் ரொம்ப மூர்க்கத்தனமாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறது சிறந்தது. திடீர்னு என்ன ஒன்று தெரியுமா, அதெல்லாம் துரத்த ஆரம்பிச்சோன்னா பயங்கரமாக ஓடும். நம்மளாம் ஓட முடியாது. எங்கே போய் ஓடிவேன்? எஸ்டேட்டுக்குள்ளேயா? இது மாதிரி தான் இருக்குது. புல் ரேஸ் வைப்பாங்க இல்லை உள்ளக்க. ஆமாம், பெரிய மைதானத்தில் வைப்பாங்க. ஆமாம் மட்டும் இரு 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 மேலே பாரு. இந்த பக்கம் பாரு. மெயினாக இங்கே தான் நிற்கிது. அது போயிடுச்சுன்னா கூட தெரியாது. நம்மளை பார்த்தோன்னே இங்கிட்டேருந்து ஒரு 5-6 இது பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கிது. ஓகே, இங்கே எதுவும் இல்லை, எல்லாம் அங்கே போயிடுச்சு. நம்ம போக வேண்டிய வழி கீழே வழி. எங்கே வரு? நம்ம இந்த வழி தான் கீழே இறங்கணும். மேலே இல்லையா? ஆஹா, இப்படி கீழே இறங்கணும். இங்கே தான் ஃபுல்லாக கூட்டமாக நிற்கிது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போக 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 அதுவும் நவுந்துடுது. போயிட்டோம்னா நம்ம இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தால் அதுவும் இடைஞ்சல் பண்ணாமல் பேசாமல் போயிடும். இந்த நேரங்களில் நின்று போகாத. அது பார்க்குறதுக்கு பார்வை சரியில்லை, போகாத. சும்மா இல்லை, மோசமானது. துரத்த ஆரம்பிச்சுன்னா அவ்வளோதான்.
ஓகே, அது ஓட்டத்துக்குலாம் நம்ம உண்மையிலே ஓட முடியாது. ஈபி போகுது பாரு, அந்த கிராமத்துக்கு ஈபி போகுது. வரும்போது ஒரு ஈபி டீமில் பார்த்து பேசணும். ஆளுகளே மக்கள் போக பயப்படக்கூடிய பகுதிகளுக்குள்ளே நாங்கள் வந்து ஈபி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உண்மையாக அவங்களை பாராட்டுறேங்க. டிஎன்இபிக்கு வந்து அது இந்த மாதிரியான களப்பணியில் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பாராட்டணும். உள்ளே ஒருத்தர் சத்தம் போடுறாருங்க. ஆடுகளோட சத்தம் தான், மனுஷங்க சத்தம் போடுறது நல்லாவே தெளிவாக கேட்குது. அதா அது மனுஷங்க சத்தம் தான், ஆனால் வித்தியாசமான சவுண்ட் விடுறாங்க. என்ன சத்தம் அது? எதுக்காக அந்த சத்தம் போடுறாங்கன்னு தெரியல. நம்மள ஆளுகளை பார்த்துட்டு சிக்னல் கொடுக்குறாங்களான்னு தெரியல. வரும் மக்களே, இது என்னன்னு தெரியுதா? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இது என்னென்னு. சாதாரண மரம் இங்கே இருக்குது, இதுக்கு மேலே மண். ஆனால் வந்து சொரிஞ்ச இடம், அதுக்கு மேலே கூடிய மண்ணை வந்து சொரிஞ்சிருக்கு. தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே பாருங்கள். முதுகு சொரிஞ்ச இடம் யானை. ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவுக்கான மீடியம் சைஸ் யானை தான். அப்படியே முதுகு சொரிஞ்சிட்டு போயிருக்கு. அப்படின்னா இல்லை, யானைகள் வந்து சராசரியாக சர்வசாதாரணமாக வரக்கூடிய ஒரு பகுதிங்கிறதுக்கான அடையாளம். அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய மின்வெளி வழியும் அந்த ரூட்டு தான் இருக்குது. அங்கே ஒரு பாலம் இருக்குது, அது ஒரு ஆற்றை கடந்து நம்ம போக போகிறோம். அது இல்லாமல் அங்கே ஒரு வித்தியாசமான சவுண்டு, குருவியெல்லாம் எப்படி கத்தும் அதே மாதிரியான ஒரு சத்தத்தை வந்து அவங்க எழுப்புகிறாங்க. பார்ப்போம். நம்ம போகக்கூடிய மலை கிராமம் இந்த மலைக்கு அந்த சைடு. காடுகளை கடந்து போக போகிறோம். நம்ம வந்ததெல்லாம் இறக்கம்தான், இப்போ போகிறது ஃபுல்லாக இறக்கம்தான். ரிட்டன் மேலே ஏறும்போது தான் இதனுடைய பாதிப்புகளும் கஷ்டங்களும் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரிய போகுதுங்க. இதான் ஆறு. இந்த ஆற்றுல வந்து இப்போ தண்ணி இல்லை. தண்ணி இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஊர் எப்படிங்கிறத விசாரிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஆற்றுல தண்ணி ஃபுல்லாலாம் வந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், க்ளோஸ். வேறு எதாவது வழி இருக்குமா தெரியல. பாருங்க, வரவேற்பே யானைச்சாணம் தான். தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நடந்து தான் வரணும். பாருங்க, யானைச்சாணம். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்குப்பா, சமீபத்தில். இதுதாங்க நம்ம போகக்கூடிய அந்த ரூட்டு வந்து இதுதான். ஓகே மக்களே, நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோம். அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 100 நாள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இந்த வாழைப்பழம் சேர்ந்தவங்களா? உங்கள் 100 நாள் வேலையை செஞ்சுட்ருக்கீங்க. நீங்கள் நார்மலாக காட்டு வேலை தானே செய்வீங்க? வேலை இல்லாதனால இந்த 100 நாள் வேலை செஞ்சுட்ருக்கீங்களா? இல்லை, வழி ரொம்ப மோசங்க. யானைக்காக. இப்போ யானை வந்து நின்றுச்சுன்னா உங்களுக்கு தெரியாது? அதுக்காக வந்து இப்போ முதல்ல அதுக்குனால தெரியாதனால க்ளீன் பண்ணி விடுறீங்களா? நடக்கிறதுக்கு நல்லா. எங்கேயாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து ஒதுங்கி போயிடுவீங்க. இல்லாட்டி அந்த மாதிரி எதிர்த்து நேருக்கு தான் நின்றுருக்கீங்களா யானையை பார்த்து? இப்போ வந்து நாங்கள் ஒதுங்கி போயிட வேண்டியது இல்லை, உங்களுக்கு புதர் மொண்டி கிடக்கிறனால நீங்கள் அப்படி வரும்போது திடீர்னு யானை நின்றுருக்கு தெரியாமலாம் வந்திருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய நாள். இந்த இடத்துல மெயினானடா இதுல இருந்து பாருங்க. பேசி பக்கத்தில் யானைச்சாணம் தான். இதை பார்த்து நாங்கள் நடக்கிறதுக்கு அப்புறம் வழி மோசமாக இருக்கு. இதில் தான் ஏறி போகும். அப்புறம் அந்த இடத்துல அந்த காவாய்க்கு அதுலேயும் மேலே ஏறும்.
இந்த இடத்துல நின்றுச்சா நாங்கள் இப்படி ஒழுங்கி போயிடணும். இதுக்கு மேலே நிற்கிங்களா? இந்த இடத்துல நிற்கும். ஓ, இங்கே நிற்கும். ஓ, இதில் அந்த ஓஸ் போய் இங்கே வருது, இங்கே ஜாயிண்ட் இருக்கு, அதை கழட்டிட்டு தண்ணி குடிக்கிறது. ஓ, அதுவே தண்ணி கழட்டி குடிச்சிருமா? அதே கழிச்சிடும். இங்கே ஊருக்கு போய் பாருங்க, போகிற வழியில் என்ன செஞ்சுருக்குன்னு போய் பாருங்க. என்ன பண்ணிருக்குங்க? அந்த ஓசை எடுத்து நல்லா மீதிச்சு அதை ரெண்டா பொழந்துட்டு குடிச்சிடும் அப்படின்னு. அப்புறம் உடம்புக்கு ஒரு நல்லா குளிப்பாட்டி அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. ஓ, முதல்ல நம்ம கேட்கும்போது யானையில குழி நோண்டி தண்ணி குடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கெல்லாம் பைப்பு உடச்சு குடிக்குது. இப்போ தப்பு, நீங்க பழியிலே நீங்க பாத்துக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ யானைக்கு அறிவு அதிகங்கிறதுலாம் சரியான புத்திசாலி. ஊர்லயே இருக்குதானே இப்போ இப்போ உள்ளதா இருக்கா? இப்போ இருக்கு. ஓகே ஓகே. அப்போ சாயந்தரம் இருக்குங்களா? கிடையாது, இங்கே இப்போ வந்தாலும் இப்போ போனால் யானை இருக்கு. இப்போ நாங்கள் வழியில போகும்போது நேரடியில் இல்லைங்க, நேரடியில் பார்த்தது நிற்கும். 3 மணிக்கு மேலேனா அந்த டேங்க், ஒரு டேங்க், பெரிய டேங்க் இருக்கு. சரி சரிங்க. இந்த ஓஸ் தண்ணி பூரா அங்கே தான் போகுது. இப்போல்லாம் ஏதோ ஒரு பக்கம் தேனிக்கு போய் தின்னுட்டு அப்படியே வர வேண்டியது. வந்துட்டு அது 3 மணிக்கு மேலே சொல்ல முடியாது. அப்போ டெய்லி யானை இருந்துருங்க? யானை இல்லாத நாளே கிடையாது. இல்லை, இந்த பழக்காய் ஆயிடுச்சு பிஞ்சு. அந்த பிஞ்சு ஆக மரத்துல போய் ஆட்ட வேண்டியது. 1-2 உழுகுது, 8ஆவது அப்படியே நிற்குது. அப்புறம் சோலை போயிடுது. சரி சரி. இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? சாப்பாடு எடுத்து வந்துருக்காங்க. ஓ சரி சரி. சரிங்க, அப்படி அவங்க பார்த்துட்டு வந்துடுறோம். போங்க. மக்கள் அங்கே ஒரு ஓஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த ஓஸ் தான் மேலே போகுதாம்மா. அங்கே இருக்கிற ஓஸை வந்து மிதிச்சு ஓ டேங்க் போயிட்டு ஊருக்கு போயிடும். சரி சரி. ஓ, அங்கே போய் கேட்டு சொல்லுவாங்க. அது ஒரு வீடு இருக்கு, அது ஆர்டர் இருந்தானா அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க, டேங்க் வரைக்கும் போயிட்டு வரணும். டேங்க் நம்ம டெய்லி தண்ணி பிடிங்கிறது. காலைல போய் மாட்டிட வேண்டியது. ஒரு 3 மணி 4 மணிக்கு மறுபடியும் பிடிங்கி விட்டுருவோம். சரி, பார்த்துட்டு வருங்க. அப்படியேங்கப்பா, யானையினுடைய அட்டகாசம் வந்து பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காடு. அட்டகாசம்னு சொல்ல முடியாது, யானைகள் வாழக்கூடிய காடு. அந்த பக்கத்தில் மனிதர்களும் சேர்ந்து வாழும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். 3 மணினா தண்ணி வராது. அப்போ யானை பிடிங்கிட்டு. ஓ ஓ, உங்கள் ஊரில் தண்ணி நின்றுச்சுன்னா யானை பிடிங்க. அப்போ என்ன பண்ணுங்க? உடனே வந்து அப்போ வர மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? காலை தான் வரணும். பார்த்து போய் பார்த்து வந்தோம். சரி சரிங்க. போய் பயங்கரமான காடு. சத்தத்தை கேளுங்க. இந்த சத்தமே நம்ம மனசை வந்து ஒரு விதமான பயத்துக்குள்ளே கொண்டு வந்துடுது. அப்படியேப்பட்ட ஒரு காடு. இதெல்லாம் ஃபுல்லாகவே புதர் மண்டி கிடக்கிறதுனால யானைகள் எங்கே நிற்கிது தெரியாதனால 100 நாள் வேலை திட்டத்து மூலமாக அந்த செடிகளாக வந்து அகற்றிட்டுருக்காங்க. மக்களே, இதை பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு போகக்கூடிய தண்ணி, இதை தான் வந்து யானை என்ன பண்ணுன்னா இங்கேருந்து பிடுங்கி விட்டுருமாமா. இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து காலை வச்சு மிதித்து பிடுங்கி விட்டு தண்ணி நல்லா குளிச்சு. ஏன்னா இப்போ தண்ணி எங்கேயும் இல்லைல்ல, வற்றி கிடக்கிறதுனால அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும். தண்ணி அங்கே வரலேன்னு சொன்னால் நேராக இந்த இடத்துக்கு வருவாங்க. வந்து இவங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சு போட்டு கட்டி ரெடி பண்ணிட்டு போவாங்க. உங்களுடைய வாட்டர் சோர்ஸுக்கு மட்டும் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கல் ரோடும், இதுக்கு மேலே வந்து சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. ரோடு இல்லைன்னு சொல்ல முடியாது, ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் முழுமையாக போட்டிருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து வண்டி போயிட்டு வர்றதுக்கு, அவங்கள பொருள் கொண்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சிமெண்ட் ரோடு. இந்த அளவுக்கு வந்து இந்த பகுதியில் ரோடு போட்டு கொடுத்ததே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயந்தான். நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இதே சைஸு இப்போ நம்ம வந்த வழி வரைக்குமே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பயங்கரமான மண் சரிவில் அந்த சைடு அப்படியே பாறைகளாக இடிஞ்சு சேதாரமாய் கிடக்கு இந்த கிராமத்துக்கு போகிற வழி. எல்லாத்தையும் வெட்டி கிளியர் பண்ணி நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரோடு வந்து எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே சிமெண்ட் ரோடு தான். திடீர்னு ஒரு சத்தம், யானை சத்தம் மாதிரி பயந்துட்டேன். அப்புறம் மற்ற சத்தத்தையே காணோம். ஆனால் மேல் பகுதியில் நின்றுட்டுருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. வாகப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை நோக்கி நம்ம பயணம் போயிட்டுருக்கோம். வர்ற வழியில் கேட்டேன்னா இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான இன்ட்ரோ நம்ம கொடுக்க வேண்டியது இந்த கிராம மக்களே கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு
ஆபத்து நிறைந்த ஒரு கிராமம். இவங்க வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் தான் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இங்கேருந்து காலி பண்ணி வேறு ஒரு கிராமத்துக்கு, அதாவது வெளியே போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே நடந்துட்டு போயிட்டு வர்றதுக்கான விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொருட்கள் கொண்டு வர முடியல. மக்களுக்கு படிப்பு வந்து இங்கே வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறனால இங்கேருந்து வெளி கிராமங்களில் போய் இப்போ தங்கி படிக்கிற அளவுக்கும் அந்த செட்டில் குடும்பமே அங்கே போய் செட்டில் ஆகிற அளவுக்கு வந்து இந்த கிராமம் இருக்குது. இப்போ வந்த வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு ரோடு, அதே மாதிரி சுற்றி என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இனிமேல் தான் நம்ம ஒவ்வொரு கட்டமும் வந்து ஒரு டேஞ்சர், ஒவ்வொரு லெவல் சொல்லுவாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி ஒரு லெவல் தாண்டி வந்து முடிஞ்சு இப்போ 2வது லெவல் தாண்ட போகிறோம். ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம், ஒரு 6 தாண்டும் போது இது வரைக்கும் வந்ததெல்லாம் இது கிடையாது, இதுக்கு மேலே தான் நம்ம அட்வென்ச்சர் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி இப்போ ஒரு அட்வென்ச்சரை தாண்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் அட்வென்ச்சர் ஜாஸ்தி அப்படின்னு ஜமால் சொன்னான். ஜமால், இப்போ ரோடு அப்படி என்ன பார்த்தாங்க? பாதையே தெரியல. ஓகே இப்போ பாதையை நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு அது டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பயணத்தை பார்த்துருவோமா? இங்கேருந்து காமிங்களா? பார்த்தா பாதை இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், அதாவது ரோடு இதோட முடிஞ்சது போன மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து டீலா மாதிரி இருக்கும், பயங்கரமான குழி மாதிரி. அப்புறம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3. நம்ம இந்த கிராமத்துக்கு போகிறக்குள்ளே 3 லெவல் பாதையை நம்ம வந்து கடக்க வேண்டியதாக இருக்குது. அதில் 3வது லெவலில் இருக்கும். அப்பா வாரே வா, ஏதோ ஏதோ சூசைட் பாயிண்ட்டுக்கு போய் எட்ஜில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு இடம். ஆர்வத்தில் ஓடலை, இறக்கம் அந்த அளவுக்கு நெட்டுக்குத்தான இறக்கம். அடேங்கப்போ இங்கே பாருங்க, ரோடு இந்த வரைக்கும் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டெப்பெல்லாம் கட்டி கொடுத்து. ஆனால் உண்மையாக அந்த மக்களையும் பாராட்டணும், அரசாங்கத்தையும் கண்டிப்பாக பாராட்டி தரணுங்க. பாருங்க, இந்த கிராமத்துக்கு போகக்கூடிய வழி எந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சராகவும் த்ரில்லாகவும் செமையாக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா டோட்டலாகவே எல்லாமே தெரியுது. நம்ம தாண்டி வந்த எஸ்டேட்டு, நம்ம போகக்கூடிய பாதை, சுற்றியும் இருக்கக்கூடிய காடு. ஆடு கத்திட்டு ஆடு வருது ஒரு கூட்டத்தோட. அதான் பாரு, அவ்வளோ தூரம் போகணுமா? ஆமாம், அதான் அந்த ஓரத்துக்கு போகணும். அந்த மலை அந்த ஓரம் அந்த காடு மாதிரி தெரியுது பார்த்தியா, எட்ஜு மேலே. ஆமாம், அது வரைக்கும் போகணும். போயிட்டுருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ போட்டுட்ருக்க வீடியோவை சம்மர் டைமில் நம்ம எடுக்கிறனால இந்த பகுதியெல்லாம் காஞ்சு செழிப்பு இல்லாமல் இருக்குது. நம்ம இது வீடியோ கிடைக்காத கேப்லலாம் மழை வந்த டைமு, அதே மாதிரி நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய டைமெல்லாம் இந்த ரூட்டை நம்ம வந்து ஒரு நாள் வந்து கவர் பண்ணுவோம். அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், அவங்களுடைய கிராமத்தை பார்க்க தான் வந்துட்டுருக்கோம். சரி, இப்போ ஊரில் இருக்காங்களா? சரி, இப்போ எங்கே போகிறீங்க? பஸ் போகிறேங்க. பஸ்ஸுக்கா? ஓ, எந்த ஊருக்கு போகிறீங்க? நான் செம்ம இருக்கேன். நீங்கள் நடந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு? இப்போது 12:30 பஸ் பிடிக்கலான்னு போயிட்டுருக்கேன். மணி எவ்வளோ வச்சுண்ணா? இப்போது 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் போக முடியுமா? 12:30 தான் பஸ்ஸு. இல்லைண்ணா, 10 நிமிஷம் தான் இருக்குங்கிறீங்களே பஸ்ஸுக்கா? இல்லை, 12:30 தான் பஸ்ஸு. இப்போது 11:50 தான் இருக்குது. 11:50 ஆகுது. அப்போ நீங்கள் எவ்வளோ நேரத்தில் போயிடுவீங்க? 12 போயிடுவீங்களா? 12 மணி நேரத்தில் போயிருந்தாலும் ஒரு நம்பிக்கை. ஓகே டைம் கொஞ்சம் ஜாஸ்தி தான், கம்மி தான் இருக்குது. சரி போயிட்டோம். பாவம் அர்ஜென்ட்டாக போகிறாங்க. இந்த மக்களுடைய பிரச்சனையே தான், ரோடு இல்லாதனால இப்படி நடந்து ரொம்ப தூரம் போகிறனால அவங்களுக்கு அத்தியாவசியமாக போகக்கூடிய அந்த பஸ்ஸுக்கும் கூட வந்து டைமிங் தான். எங்களை பஸ்ஸெல்லாம் இந்த 12:30 மணின்னு சொல்கிறாங்க, 12:30 பஸ்ஸுக்கு அந்த பஸ்ஸு வரும். அதை விட்டுட்டோன்னு சொன்னால் அடுத்த பஸ்ஸு 4:30 மணி 5 மணின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே போகணும். வீட்டில் ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது ஒர்க் இருக்கும், அதை முடிச்சுட்டு போகலாம், அடுத்த பஸ்ஸில் போகலாங்கிறலாம் இருக்காது, முடியாது. டக்குன்னு கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடித்து பிடிச்சி ஓடுறாரு பாவம். இந்த மக்களுடைய எல்லாத்துக்கும் இதான் நிலமை. அவர் கொஞ்சம் வயசு கம்மிங்கிறனால பிரச்சனை இல்லை. இதே இந்த வயசானவங்கெல்லாம் பஸ்ஸில் போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி போவாங்க பாவங்க. நல்லா இருக்கீங்களா? அக்கா, இப்போ நீங்கள் ஆடு மேய்க்க போகிறீங்களா? எவ்வளோ எஸ்டேட்டு கொண்டு வருவீங்களா? அப்போ இங்கே இந்த சிறுத்தை புளியெல்லாம் வரும், அதெல்லாம் இருக்குதா?
அதை அடிச்சிருக்காங்க ஆடுகளை? அடிச்சிரு. எத்தனை ஆடு வச்சுங்க அந்த மாதிரி? அந்த மாதிரி மேலேங்களும் 2-3 ஆடுலாம் அடிச்சிருக்கு. 3 ஆடு அடிச்சிருக்கா? சோலைக்குள்ள பார்த்து பையாத்துக்கு தான் இவர இருக்குதா, அதனால பையா. இப்போ இஷ்டட்டு அங்கே போயிட்டேன்னா பையாலே சொட்டு இடம் இருக்குது. இங்க வந்து யானை சிறுத்தை இருக்குன்னு சொல்லி அங்க போய் வைக்க போறீங்க? அங்கே கீழே இங்கே எல்லாம் இருக்குது, அதனாலே தான் பையா. சரி சரி சரி. ஆனா தீனி இங்க எல்லாம் இருக்கு. தீனி இருக்குது, இப்ப ஆனை சுத்திட்டு இருக்குது. இப்ப கீழே தான் இருக்கா? கீழே அங்க இங்க இருக்குமா, கோயில் மட்டும் அந்த பக்கம் நம்ம. பாரு பாத்து நைட் எல்லாம் சரியான தொந்தரவு ஆகும். தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்படி எல்லாம் போகுது. பைப்பெல்லாம் உடைச்சு பைப்பெல்லாம் உடைச்சு ஓசையில இது பண்ணி. ரிட்டர்ன் எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி 3:30 கிளம்பி வந்துடுவோம். 3:30 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடுவோம். இல்லைன்னா அதுக்கு மேலே நின்று இந்த குளிக்கிட்ட வந்துடும். இங்கே தண்ணி இருக்கு, இதுல ஆனை வண்ணி நிற்கும். ஓ, இப்போ அந்த இடத்துல குளி இருக்குங்களா? இங்கே வண்ணி நிற்கும். நேற்று கூட டேங்கில் இருந்துச்சாமா ஆனை நின்றுச்சு. நைட்டுனா 4 மணி 5 மணிக்கு தண்ணி நின்றுடும். எங்களுக்கு தண்ணி கிடைக்காது, எப்பவுமே வளர்க்காது. ஆனை 3 நாள் அங்கே நிற்கும். அதனால பயப்பட்டுட்டு இப்போ இப்படி போய் மெஸ்ட்டு இப்படி ஓடுறோம். வந்து ஆடு மேய்ப்பாங்க, அது எல்லா கிராமத்துலையும் இருக்கிறது தான். ஆனால் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் செடிகள் எக்கச்சக்கமாக இருந்தாலுமே அதுக்கான இறைகளும் இருந்துட்டு கூட அவங்க வந்து எஸ்டேட்டுக்கிட்ட மேய்க்க போகிற காரணம் சுற்றி யானையினுடைய தொல்லையும் சிறுத்தையினுடைய தொல்லையும் இருக்குது. ஆனாலுமே அவங்க மேய்க்கிற இடத்துல வந்து சிறுத்தை வந்து நிறைய ஆடுகளை பிடிச்சிட்டு போயிருக்கு. இருந்தாலுமே வந்து இதை விட அது ஆபத்து கம்மி தான், எங்களுக்கு இந்த காடு தான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்ட்டு பாவம் இவங்க இங்கேருந்து மேலே வெளியே பகுதிக்கு போய் ஆடு மேய்க்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ காடு சுற்றி தீவனங்கள் இருந்தாலுமே அது வந்து இவங்களுக்கு வந்து ஆபத்தாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி சாயந்தரம் ஆச்சுன்னா இந்த பகுதி யானை வந்து தண்ணி குடிக்க வருவோமா. இது ஒரு குட்டை, இந்த இடத்துல குழி அப்படிங்கிறனால ஒரு தண்ணி இருக்குது. அப்போது இந்த பகுதியில் 4 மணிக்கு மேலே ஆச்சுன்னா யானைகள் வருது, அதுக்குள்ளே இந்த பகுதியை நான் கிராஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த வந்துருச்சு கிராமம். ஆட்டா பாதி பயந்துட்டேன். ஓகே மக்கள், அதான் பாருங்க கிராமம் வந்தாச்சு, வீடு தெரியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன எல்லாமே வந்து சிமெண்ட் சீட்டு மண் வீடு தான். பாவம் வீடு கட்ட முடியாத அளவுக்கு. அவன் யானையை பற்றி பேசும் திடீர்னு அதான் வந்துருச்சுன்னு சொன்னால் பாருங்கள், நானே பயந்துட்டேன். அங்கே இருக்குது இந்த வீடுகள், அழகான காட்சி இங்கேருந்து பார்க்கும்போதே. இந்த கிராமத்தை வந்து நெருங்கி சேட்டை பண்றீங்க பாத்தீங்களா? ஒரு கல்லை போட்டோன்னு ஓடுறவன் யானையை பார்த்து போவானுவா முன்னாடி. கிராமத்தோட வரவேற்பு யானை சாணை தாங்க. வாகப்பனை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப ரிஸ்கான ஒரு காட்டுக்குள்ளே பல மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம இந்த காட்டுக்குள்ளே வந்தாச்சு. காலை மிதிச்சிட்டு போகுது. ரொம்ப கஷ்டமாக தான் வாழ்க்கை கேட்காங்க உங்களுக்குலாம். அப்படியே நான் ஒரு கேள்வி, இப்போது கவர்மெண்ட் மேலே உங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்து நீங்கள் மேலே வாங்கினா வர மாட்டீங்களா? வர முடியாது, எங்களுக்கு சாமி இருக்கு. இப்போ இந்த சாமி நீங்கள் இந்த எல்லையை விட்டு கொண்டு போக மாட்டீங்க, இதுக்குள்ளே தான் இருக்கணும். இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ படத்தில் வர மாதிரி வந்து இன்னும் அந்த அந்த கிராம ஸ்டைல் அப்படியே தான் இருக்குது. இந்த சாமி வந்து நீங்கள் இந்த எல்லையை விட்டு கொண்டு போகக்கூடாது, இதுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்களும் இருக்கீங்க. இதை மக்கள் அந்த கீழூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம் வந்தாச்சு. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால கீழூர். எல்லாமே பார்த்திங்கன்னா கல், அப்புறம் மூங்கில், மண் இதை வச்சு தான் இந்த வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான ஊர். வெயில்லாம் வாட்டி எடுக்குது. ஓ,
ஆனால் என்ன நிறைய பேர் இங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்கிற மாதிரி. அது இங்கே ரோடு வசதி இல்லைங்க. ரோடு வசதி இல்லாதனாலே காலி பண்ணி போயிட்டாங்களா? ஸ்கூல் படிப்புக்காகவும் நடக்க முடியாமல் ஆமாங்க எல்லாம் காலி பண்ணி போனது தான். இங்கே நிறைய பேர் இருந்து வேலை வெட்டி வாய்ப்பு இல்லாமல் மேலே ஸ்டார்ட்டு அந்த மாதிரி எல்லாம் அங்கே போயிட்டாங்க. எல்லாம் இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இருந்தாங்கன்னா வேலைக்கு வீட்டுக்கு போகிறதுனால தான் அங்கங்கே போய் பஸ்ஸுக்கு இங்கே நேரத்தில் போன யானை கலட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஆனால் இங்கே யானைகளுடைய தாக்குதல் அதான் அது யாரையாவது அடிக்க அந்த மாதிரி இதை பண்ணி அது நம்ம வந்து அந்த டைமுக்கு தாங்க போகணுங்க. அந்த டைமுக்கு போட்டோன்னா 5 மணிக்கு மேலே வந்து இங்கே எங்கேயும் போக முடியாது. 5 மணிக்கு மேலே 3 மணிக்கெல்லாம் வாங்க. 3 மணி 4 மணிக்கு மேலே அது வந்து இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வருது. அப்போ அந்த ரோட்டில் வெளியே வந்து இங்கே வெளியே நீங்கள் 5 மணிக்கு வர மாட்டீங்களா? அங்கே வெளியில இருந்து கீழே வர முடியுது இங்கே ஊருக்கு. ஓ ஆமாங்க. ஆனால் இங்கே வேறு ஏதாவது இந்த யானைகள் மனுஷங்களை அடிச்சிருக்குங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இல்லைங்க. அந்த மாதிரி பரவாயில்ல. சிறுத்தை எல்லாம் இங்கே நிறைய வருது. வருது. சிறுத்தை வந்து ஆடுகள் எல்லாம் தூக்கிட்டு போயிருந்தா? தூக்கிட்டு போயிருக்கு. நீங்கள் வீட்டுக்குள்ளே தூக்கிடுங்க? நாய்கள் இங்கே காட்டுக்குள்ளே தாங்க. இங்கே வந்து நாய்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருங்க. எல்லாமே செம தான் அடிச்சுட்டு வரணும். ஒரு வீடு கட்டுறோன்னா இந்த தகரம் அது மாதிரிலாம் செமைக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாமல் தலையில் சுமஞ்சா கொண்டு வரணும். ரோடு தாங்க ரொம்ப பெருசுன்னு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் கேட்குற கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறது. இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வாழ்கிறதுக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இடமும் வீடும் சேர்ந்து நாங்கள் மேலே தரோம், ரோட்டுக்கிட்ட ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் போக மாட்டீங்க? அப்படி கொடுக்குறாங்க. இங்கே இட விவசாயி கொஞ்சம் இருக்குது. இல்லை அது இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியான காடுகள்லேயே வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் தள்ளி தரோம் முன்னாடி வந்துருங்கிற மாதிரி தான் கூப்பிட்டு போக மாட்டீங்களா? அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வந்து நம்ம இங்கே இல்லை நீங்கள் மனசு இருக்கிற சொல்லுங்கள். இல்லைங்க, இங்கே சாமி வச்சுருக்கோம். சாமி இருக்குது. சரி. அப்புறம் அந்த சாமியை நம்ம அங்கே தூக்கிட்டு போக முடியாது. ஏன்? அது வந்து அந்த வருங்காலத்துலேருந்து இங்கே சாமியை இங்கே வச்சுருக்கோம். அதாவது முன்னாடி இருந்தே இருக்கிறதுனால இங்கே பாட்டா அந்த மாதிரி வர 50 வருஷத்துலேருந்து இங்கே சாமி இருக்குது. இப்போ அங்கெல்லாம் கொண்டு போகணுன்னா கொஞ்சம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா இது பொதுவான ஒரு கேள்வி. இப்போது கடவுள் அப்படிங்கிறது வந்து நமக்காக நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து கொண்டு போயிட்டா என்ன ஆகும்? கொண்டு போயினால வைக்கலைங்க. வச்சோம்னா வந்து இங்கே அதில் வந்து ஒரு அளவுக்கு வீடு கிளம்பத கொடுக்குறாங்க இடம். அதாவது ரொம்ப சின்னதாக தான் கொடுப்பாங்க. அது கிடைக்காதுங்க. இதில் வந்து ஏகப்பட்ட இடம் இருக்குது. எத்தனை இடம் இருக்குது? எவ்வளோ? இதில் வந்து ஒரு 80-60 ஏக்கருக்கு பக்கம் இருக்குதுங்க. எல்லாமே பட்டாங்களா? இல்லை, இடம் கூட்டுப்பட்டா தான் இருக்குது. கூட்டுப்பட்டா தான். அப்போ தனிப்பட்டாங்க யாருக்குமே தந்துட்டு அந்த மாதிரி பண்ணலைங்க. எல்லாம் மொத்தம் தான் இருக்குது. கேட்டிருக்கீங்களா? எழுதி கொடுத்துருக்கா அதுக்கு பட்டா? அது பட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானே ராகி அந்த சாமை சோளம் அதெல்லாம் அந்த மாதிரி பொருள் எல்லாமே போட்டிருந்தோம். அது இங்கே போட முடியாது குரங்கு தொல்லைனால அது கீழே தள்ளி அது எங்களுக்கு இந்த பட்டாவில் சேர்ந்த இடம் இருக்குது. இப்போ அதில் தான் அது பண்ணியிருந்தோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அடை பிடிச்சி அப்போ அதில் கிறிஸ்டன் மூலிமா பண்ணி கொடுத்தாங்க. அது சுற்றி எல்லாமே கம்பி போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா பெஞ்சிங்க இது போட்டு கொடுக்கல, சும்மா கம்பி மட்டும் சுற்றி போட்டு. கம்பி மட்டும்தான்? கம்பி கரண்ட் லைன் வந்து அது லைன் கொடுக்கல, சும்மா கம்பி மட்டும் போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா ஆயனத்தோலை எருமை அந்த மாதிரிக்கெல்லாம் வர நைட்டுக்குன்னு அங்கே காவலுக்கெல்லாம் அங்கே இருந்தாலும் விவசாயம் எடுக்க முடியும். பொழுதனுக்கு வேலை செஞ்சாலும் இப்போ வேலைக்குன்னா கூட்டடா இஷ்டத்துக்கு தான் வேலைக்கு போகிறோம். இப்போ நைட்டுக்குன்னா அங்கே காட்டில் ஒரு ஆளுக்கு மத்தியானத்துக்கு இருப்போம். ஏன்னா ஏதோ அப்படிதான் காட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று வந்துடும். மதியானம் நைட்டுக்கு அங்கே இருந்து ஆகணும். மாறி மாறி நீங்கள் காவல் காத்துட்டே இருக்கணும். இல்லைக்கா எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் இந்த டீ இந்த காஃபியோடைய எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தானே உங்களுக்கு வருமானமே. ஆமாம், அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கு வேலைக்கு தானே போகணும். அப்போ நீங்கள் வந்து அந்த கீஸ்டோன் மூலமாகவே திரும்ப வந்து அந்த ஃபென்ஷன் வந்து சரியான முறையில் போட்டு கேட்டு நீங்கள் திரும்ப அந்த ராகி சாமா அந்த மாதிரி திரும்ப பண்ணீங்கன்னா அது நல்ல வருமானம். நல்ல வருமானம் தான். அதை நீங்கள் இருந்து அங்கே கொண்டு போய் விற்பனை பண்ணதுக்கு இங்கேருந்து நம்ம மேலே கூட்டோட வரைக்கும் தூக்கிட்டு போகிறது கஷ்டம். அப்போ உங்களுக்கு வந்து பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்டனுக்கு கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் கொடுத்தோம். இப்போ கொஞ்சம் வயசாக இருக்கிறவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. வயசானவங்க எல்லாம் அந்த மாதிரி இது பண்ணேன்னா இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போகிறதுக்கு சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுத்தா தூக்கிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் நார்மலாகவே இப்போ காஃபியும் அப்படி தான் தூக்கிட்டு போகிறீங்க. காஃபி வந்து இங்கே வந்து ஒரு வேறு வர்றாங்க வந்து வாங்கினேன்னா நம்ம இங்கே கொடுத்துட்றோம். அவங்க ஆள் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அங்கே தூக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறதில்ல.
இப்போ இது எல்லாம் இப்போ இது பண்ணினா நம்ம தான் அங்கே தூக்கி கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு வந்து தேடி வரமாட்டாங்க. வரமாட்டாங்க, கேட்பாங்க. இன்னும் நாளுக்கு நாங்கள் வரேன்னா அவங்க அங்கே வந்துடுவாங்க. நாங்கள் இங்கேருந்து எல்லாம் கடத்தி மேலே கொண்டு போய் வச்சிடணும். வச்சோன்னா அங்கே வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவோம். இப்போ வந்து இங்கே உங்களுக்கு ரோடு வந்து ஒரு அளவுக்கு ரெடியானாலும் நீங்கள் வந்து விவசாயத்தை மாற்றிடுவீங்களா? ரோடு வந்து நம்ம அந்த மேலே வந்து பாறை வரைக்கும் வந்தாலும் விவசாயத்தை மாற்றிடலாம். இதுக்கு அதுக்கு கொஞ்சம் தூரம் தான், பிரச்சனை இல்லை. இந்த மேலே அந்த பாறை வரைக்கும் தான் ரொம்ப டயர்டு. அது வரைக்கும் ரோடு வந்துச்சுன்னா இந்த கலாச்சாரமே மாறிடுது இந்த இடம். இப்போ இதில் இருந்து பிள்ளைங்க படிக்க வைக்கிறது கஷ்டம், இப்போ வேலைக்கு போகிறது கஷ்டம். இது வந்து முக்கியமாக இந்த பசங்க இங்கே இருந்தேன்னா இங்கேருந்து டெய்லி அங்கே போயிட்டு வர முடியல. இப்போ சின்ன சின்ன பசங்களை வந்து ஹாஸ்டல்லே போய் இருக்க மாட்டாங்க. அதனால இங்கே இருந்தவங்க எல்லாம் வெளியே பாதி பேர் போயிட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக. சரிக்கா. அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த வெளியே இருக்கக்கூடிய இப்போ உங்கள் பொண்ணுகளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பசங்க வந்து வெளியே இருக்கக்கூடிய பொண்ணு எடுக்கிறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆமாம், ஏன்னா போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இருக்குங்களா? அப்படிதான். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து வெளியே இருந்து எங்கள் பசங்களுக்கு பண்ண இருக்கணும்னா அந்த பிள்ளைங்க அங்கே இருக்கிறவங்க படிச்சிருக்காங்க, ரோடு வசதியில் இருந்திருக்காங்க. எங்கள் பிள்ளைங்க உங்கள் ஊரில் வந்து மேலே கீழே நடக்கணும், நடக்க முடியாது. இப்போ அதே படித்த பிள்ளைங்க இங்கே வந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை தேடி வேறு வேலைக்கு போகணும். இப்போ இங்கேருந்து டெய்லி அங்கே வேலைக்கு போக முடியாது. அதனால இங்கே உள்ள பசங்களுக்கு வந்து அங்கே படித்த பிள்ளைங்க கொடுக்க மாட்டேன்ருவாங்க. அங்கேயே பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பொண்ணு வேணும்னா எங்கள் இடத்துல பொண்ணு சார்பாக அங்கே வந்துருங்க, நீங்கள் இங்கிருந்து அங்கே போயிருங்க, பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளையா இருக்குன்னா இல்லாட்டி பக்கத்துலேயே குடியிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ உங்கள் பொண்ணுக்கெல்லாம் மாப்பிள்ளை வந்துருமா, கிடச்சிருவாங்களா எப்படி? இதே மாதிரி அங்கே பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை, பசங்களுக்கு தான் பிரச்சனை. பிள்ளைகளுக்கு வந்து கட்டி கொடுத்தாலும் அவங்க அந்த வசதியான இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அப்படியும் கஷ்டம் தான், கஷ்டம்னாலும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் இப்போல்லாம் இங்கே இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ அதனால வந்து சரி அங்கே போனாலும் அந்த கலாச்சாரத்தை மாற்றிக்கலான்னு வந்து பொண்ணு எடுத்துக்குவாங்க. பசங்களுக்கு அங்கேருந்து இங்கே பொண்ணு கொடுக்குறது தான் சங்கடம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வாகப்பணம் அப்படிங்கக்கூடிய இந்த கிராமத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அடிப்படை வசதிக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது கரண்ட்டு இருக்குது. தண்ணியும் 24 மணி நேரமும் தண்ணி வரும். தண்ணிக்கு ஒரே பிரச்சனை வந்து யானைகள் வந்து பைப்பை அடித்து உடச்சி அது தண்ணி குடிக்கிறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குங்கிறாங்க. அதுவும் கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இவங்களுக்கு மெயினான தேவையை பார்த்திங்கன்னா ரோடு வசதி. அடிப்படையாக வந்து ரோடு வசதி இருந்தாலே இவங்க வந்து இந்த வீடுகள் எல்லாமே கட்டிக்குவோம் நாங்கள். அதே மாதிரி இவங்களுடைய விவசாயத்தினுடைய மேக்ஸிமம் காஃபி தான் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வருமானங்கிறது ரொம்ப பெருசாக ஒன்றுமே இல்லை. சேஃப்டிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு அன்னன்னைக்கு வருமானத்தை வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றது தான் கரெக்டாக போயிடுது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரோடு வசதி மட்டும் எங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நாங்கள் விவசாயத்தை வந்து ராகி, கேழ்வரகு இந்த மாதிரியான அதாவது ரெகுலராகவே 3 மாதத்துக்கு ஒரு டைம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான அந்த வருமானத்தை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்குவோம். இங்கே இருக்கக்கூடிய பலாப்பழங்கள் கூட வந்து குரங்குகளுக்கும் யானைகளுக்கும் தான் கொடுத்துட்ருக்கோம். இதை கொண்டு எங்களால் வெளியும் கூட விற்க முடியாது. ஏன்னா வந்து இங்கேருந்து கொண்டு போகிறது அவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்கிறாங்க. இவங்களுடைய அடிப்படை இவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறணும் அப்படின்னாலே இந்த பகுதி மக்களுக்கு வந்து மெயினான தேவையே வந்து ரோடு வசதி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறாங்க அரசாங்கத்துக்கு. பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. இன்னும் வந்து அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரியான வாழ்க்கை தான் இன்ன வரைக்குமே வாழ்ந்துட்டுருக்காங்க. பல கிராமங்கள் வாழ்க்கை தரம் மாறி ரோடு வந்ததுக்கப்புறம் வீடுகள் மாறி அவங்களுடைய விவசாயம் மாறி அவங்களுடைய பொருளாதாரம் வந்து உயர்ந்து ஓரளவுக்கு நம்ம மாதிரியே அவங்களுடைய சேஃப்டி வாழ்க்கை தரம் எல்லாமே வந்து மேம்பட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இன்னும் இந்த கிராமம் மேம்பட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. என்ன இந்த வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குன்னா ரொம்ப எல்லா வீடியும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு வரலாமா? வீட்டுக்குள்ளே போகணும் சார். ஆள் இருக்காங்களா? ஆள் ஷூ கட்டிக்க. இது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா பொருளும் உங்களுக்கு இங்கேயே கிடச்சிது இந்த வீட்டை பொறுத்தவரை வீடு கட்டுறதுக்கு. அது இதெல்லாம் 2 திருப்பி இருந்து பண்ணணும். எப்போ பண்ணுவீங்க? அது ஒரு காசு கிடைச்சாதான் சம்பளம் கொடுத்ததா. இப்போ நீங்கள் வேலைக்கு போனீங்களா? வேலைன்னா போகிறதா இன்னைக்கு போடல. குழந்தைகளுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. புரியலங்க. குழந்தைகளுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அது ஆள் இல்லைங்களா பார்த்துக்கிறதுக்கா? அப்போ அக்கா வேலைக்கு போயிடுச்சு. ஒரு ஆள் வேலைக்கு போனால் ஒரு ஆள் இருந்துச்சுங்களா? இல்லைன்னா குழந்தை ஸ்கூல் இருந்துச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. ஸ்கூல் இல்லாதனால வந்து பார்த்துக்கிறதா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்னங்க? வாங்க. மணி நிஷாவா? என்ன பேர்? நிஷா. அழகா இருக்க. வா கிட்ட வா. அழகா இருக்கு பாப்பா. முடி கேட்டு திரும்ப எனக்கு இன்னும் சுட்ட முடி நல்லா பிடிக்கும்.
கர்லிங் ஹேர். ஆனால் இது வந்து எப்போ இடிஞ்சு விழுந்துச்சு? இதெல்லாம் இடிஞ்சு விழுதா இல்லை வந்து அப்படிதான் அது இத்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். நம்ம இது புதுசாக வெட்டி ரெடி பண்ணோம். ஓகே மக்களே, நம்ம பார்த்த வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் வந்து ரொம்ப கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. டே தங்கம், உன் பேர் என்னடா? வேலுமணி அண்ணாவா? எஸ்பி வேலுமணியா? ரொம்ப கிச்சன் தான். வா அவ்வளோ வா. ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து அந்த வாசிப்பெல்லாம் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் டைம் நீங்கள் வாசிப்பீங்களா? அது ஃபங்க்ஷன் டைமில் அதுக்கு தனியாக வருமானம் கிடைக்குமா? அதில் ஒன்று வரும். அது நீங்களா பொதுவாக எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறது? வேண்டியது. ஆனால் உங்களுக்கு வருமானம் ஒரு நாளைக்கு எவ்வளோ? அதுன்னு நமக்கு 350 ரூபா சம்பளம். 350 400 ரூபாய்க்குள்ள. 400 ரூபாக்குள்ள. பொம்பளைக்காக்க 300 ரூபா 350 ரூபா கொடுக்குறாங்க. ஆம்பளைக்கா உடனே 400 ரூபா. ஆனால் சேர்த்து எதாவது வச்சிருக்கீங்களா பணங்கள் ஏதாவது? அதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ 1000 2000 இந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு கையில் வருமானம் சேர்த்து வைக்கிறதுன்னா 1000 2000 அவ்வளோதான். 5000 10,000 இருக்காது. இருக்கவருக்கு இருக்குது. அதில் எல்லாமே நாங்கள் உங்கள்கிட்ட உங்கள் தனிப்பட்ட உங்கள்கிட்ட வந்து தமிழ்னா நமக்கு வந்து எல்லாமே அங்கே கம்பெனியில் பிடிச்சிருவாங்க. ஓ, அந்த எஸ்டேட்டில் வந்து எல்லாமே பிடிச்சி வச்சுருவாங்க. அது வந்து வேலையை விட்டு ரிட்டையர்ட் அது அப்போ தான் கிடைக்கும். இப்போ நான் கேட்குறது, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15,000 சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 10,000 செலவு பண்ணிட்டு 5,000 என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இங்கே இல்லை. அந்த மாதிரி சேஃப்டிலாம் பண்ண முடியாது. இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 2000 கடன் கொடுங்கன்னு கேட்ட தருவீங்களா? அதெல்லாம் கிடைக்காது. இருக்காது. வேறு யாராவது இல்லை. நம்ம கடன் கொடுக்க முடியும்னா உங்களால் எனக்கு எவ்வளோ தர முடியும்? அந்த மாதிரி கொடுக்குறேன்னா ஒரு 500 ரூபாக்குள்ளே கொடுக்கல. அதுக்கு மேலே எல்லாம் கஷ்டம். சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடுன்னா காலை சாப்பாட்டு தான். மதியானம் செஞ்சுக்கிற வேண்டியதான். ஓ அப்ப இந்த கிராமத்துல வச்சு உங்க வீடு மட்டும்தான் இந்த அளவுக்கு இருக்கீங்க. இது 2வது அடிப்படையா இல்ல வந்து சாப்பிடுறதா? அதுல சாப்பாடு பாக்குறாங்க. கைஸ் இப்படி வைக்கிறதுக்கே பயமா இருக்கு. இடிஞ்சு வச்சா பாத்தீங்கன்னா இந்த இது கீழே ரொம்ப ஒரு அருமையான இந்த பக்கம் காத்து. யாரு பாவம் முடியல. என்னாச்சு? காய்ச்சல்ன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பாப்பா பேரு? ஆனா எவ்வளவு நாள் முடியல பாப்பாக்கு? காய்ச்சல்ன்ற மாதிரி சொன்னான். நல்லாதான் இருக்காமா? தூங்குனமா நடிக்கிறியா? ஏ பாப்பா, இப்போ நீ கண்ணை திறந்து நான் பார்த்தேன். இல்லை முடிச்சிச்சு. இப்போ முடிச்சிட்டு கண்ண முடிடுச்சு. மொத்தம் 2 பேர் இருந்தாங்களே, அதுல இந்த ஒரு வெளியே இருந்துச்சு. ஆனா இந்த பெட்டி பேர் என்ன மூலம் சொல்லுவாங்க? ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரங்க் பெட்டி பழைய காலத்து ஒரு இதுங்க. இதெல்லாம் பார்த்து எத்தனை வருடங்கள் ஆச்சுன்னா கீழே ஒரு பெட்டி. ஓட்ட பாருங்க, இங்கே பாரு. இதுல இருந்து என்ன வேணா வரலாம். பாம்பு, குளவி. கரண்ட் இல்லையாம்மா? இதான் பாத்தீங்கன்னா உங்களோட ரூம். உங்க வீட்டில் கரண்ட் இல்லையாம்மா? கரண்ட் இருக்கான், ஃபேன் மட்டும் இல்லை, லைட் மட்டும் போட்டிருக்கான். ஏன்னா ஃபேன் போடாமல் இருக்கீங்க? ஃபேனுக்குன்னு எங்கே என்ன காசு இருக்கு? ஓ, ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்குவீங்களா? ஃபேன் வாங்கிக்குவீங்க? ஃபேன் வாங்கணும்னு நம்ம தான் சொந்த காசு தான் வாங்கணும். எவ்வளோ ஒரு ஃபேனுக்கு? எவ்வளோன்னு தெரியல, நமக்கு தெரியல. ஒரு 1000 ரூபா வருமா? அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளதான் வரும். 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் ஃபேன் வாங்கிக்குவீங்களா? வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் வேறு எந்த செலவும் பண்ணக்கூடாது, ஃபேனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாவே அது நம்ம என்ன விட உங்கள்கிட்ட தான் தரப்போகிற காசு. சரியா பாப்பா? சரியா? இப்போ காசு நான் கொடுப்பேன், நீங்கள் ஃபேன் வாங்கி நீங்கள் மாட்டிக்கணும். சரியா? நீ கேட்கணும் ஃபேன் வாங்காட்டினா, அப்பா அந்த அண்ணன் கொடுத்த காசு எங்கன்னு கேட்டு என் ஃபோன் நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணி ஃபேன் மாட்டினதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டு சொல்லணும். சொல்லுவீங்களா? நம்பர் இருக்கா? ஃபோன் இருக்கா உங்களுக்கு? வாகப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்துக்கு வந்திருந்தோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளை பார்த்தோம். அந்த வீடுலேயே குறிப்பாக இந்த வீடு வந்து ரொம்ப டேமேஜாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஃபேன் கூட இல்லை, வாங்கறதுக்கு வந்து பொருளாதார வசதியும் கூட இல்லை அப்படின்னாங்க. 2 பசங்களையும் பார்த்தோம். தம்பி பேர் வந்து வேலுமணி, உன் பேர் நிசாம். நிசாவா? நிசா அப்படின்னு சொல்லக்கூடிய அழகா, எனக்கு அந்த புள்ளி ரொம்ப அழகாக பிடிச்சிது. நம்ம அழகான சிரிப்பு, அந்த கர்லிங் ஹேரு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுனால, இவங்களுக்கு வந்து ஃபேன் வாங்குறதுக்கு வந்து வருமானம் இல்லை, சொந்த காசு வந்து அந்த 1000 ரூபா ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து
அந்த ஃபேன் வாங்குறதுக்கான வேலைக்காக நம்ம வந்து பணத்தை கொடுக்க போகிறோம். இது எதுலேருந்து பணம் கேட்டிங்கன்னா, நம்ம சின்னூர் மக்களுக்காக நீங்கள் கொடுத்த பணம் 7000 ரூபா பேலன்ஸ் எங்கிட்ட இருக்குது. அதில் இருந்து இப்போ ஒரு 1000 rupees வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறோம். ரெண்டு 4 6 7 8 9 10. என்ன பண்ணோம்? ஃபேன் வாங்கி மாட்டிட்டு ஜாலியாக படுத்துக்கணும். உங்களுக்கு கரண்ட்லாம் ஃப்ரீ தானா? கரண்ட்லாம் ஃப்ரீங்கிறதுனால என்ன பண்ணோம்? ஃபேன் வாங்கிக்கணும். சரியா? ஃபேன் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா ஃபேன் வாங்கி ஏச்சுன்னு சொல்லணும். சரியா? ஹாப்பியா? ஹாப்பியா? நீ சந்தோஷமா? ஃபேன் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? சரி, நான் அப்படி கிளம்புறேன். நன்றி, பை, டாட்டா, பைப்பெல்லாம் கட்டு. பார்த்தீங்கன்னா வரும்போது இங்கேயே வந்து யானை சாணம் இருக்குது. அப்போது நான் சும்மா வந்திருக்குன்னு நினச்சி பார்த்தா இந்த வீடையே அடித்து பட்டையை கிளப்பியிருக்காம்மா இந்த யானைகள்லாம். இங்கே வந்து யானை இடிச்சிருச்சு இந்த வீட்டை, அதனால் இங்கேருந்து காலி பண்ணியே போயிட்டாங்க. யானைக்கு பயந்து அப்படிதாங்க. இதா யானை இடிச்சதா அது? நான் நினச்சேன் மண் வீடு தானே, ஏதாவது மலையிலையோ காற்றுலேயே விழுந்துருக்குன்னு நினச்சேன். யானை இடித்து தும்சம் பண்ண வீடு. பாவம். அடாடாடாடா, எவ்வளோ அழகாக இருக்குண்ணா இந்த வாழை மரம், அந்த அழகான வீடு, சூப்பராக இருக்கு. இந்த கிராமத்தினுடைய முதல் வீடா? வீடு பூட்டி இருக்கு வேலைக்கு. அடுப்படி நம்ம எப்படி காசு கொடுத்து எப்படி டிசைனாக எவ்வளோ ஸ்டைலாக கட்டுறோம். ஆனால் இவங்க வீட்டு அடுப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டேய் இங்கே பாரு, யானை இதுக்குள்ள தான் வரும். சீக்கிரம் போகலாம் மக்களே. இதான் வந்து இந்த கிராமத்துக்கு தண்ணி சோர்ஸு. பாருங்க, ஃபுல்லாகவே இந்த தொட்டி சுற்றி யானை சாணங்கள். எப்போ வேணால் யானை இதுக்கு வந்து வரலாம். அதுதான் இந்த கிராமம். இங்கே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க பைப்பெல்லாம் அடித்து உடச்சி விட்ருவோம். மேலேருந்து வர பைப்பெல்லாம் அடித்து உடச்சி விட்டுச்சிங்கன்னா இந்த மக்களுக்கு தண்ணி கிடைக்காது. அப்புறம் அவங்க அங்கேருந்து நடந்து வந்து இந்த தண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு நிற்க பயம் ஜாஸ்தியாகுது, அதனால் நான் இறங்கி கீழே போகிறேன். இப்போது அதுதான் வந்து அந்த தொட்டி, இந்த தண்ணி தொட்டியினுடைய, நான் வரும்போது அந்த ஐயாலாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான ஒரே தண்ணி சோர்ஸ் அதுதான். ரொம்ப பயந்துட்டாங்கலாம் போகணும், ஏன்னா எப்போ வேணால் யானை அங்கே தண்ணி குடிக்க வரலாம். ஓகே மக்களே, சூப்பராக இருந்துச்சு இந்த கிராமம். எனக்கே ரொம்ப அட்வென்ச்சராகவும் த்ரில்லிங்காகவும் இந்த கிராமம் இருந்துச்சு. இப்போ இந்த கிராமத்துலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ மேலே ஏறக்கூடிய வழியில் ஏதாவது த்ரில்லிங்காக வித்தியாசமாக ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நல்ல அழகான ஒரு வீடியோ கிராமத்தை சந்திப்போம். ரொம்ப அட்வென்ச்சரான த்ரில்லிங்கான அடுத்தடுத்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். இங்கேருந்து நன்றி, விடைபெறேன். பாய் பாய்.